வெறுமனே கொடிய பத்தி கொடியில 2 யானை இருக்கு. நடுவுல ஒரு சக்கரம் இருக்குது. அது இதுதான் அர்த்தம். நடுவுல இருக்க பூவுக்கு இந்த அர்த்தம். அப்படின்றதுக்கு மாநாடு போடணும்னு அவசியம் இல்ல. கொள்கை எந்த அளவுக்கு இருக்குது? மற்ற கட்சிகள பத்தி உங்க பார்வை என்ன? திமுக இங்க தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சி. அங்க பாஜக ஆளுங்கட்சி. ஆளுங்கட்சி 2 ஆளுங்கட்சியிலும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்ப மத்தவங்க இந்த விஷயத்துல உடனே கருத்து சொல்லணும். அப்ப இந்த மாரி விஷயங்கள் எல்லாத்துலயும் இவரு மாநாடு கூட்டி அறிவிச்சுட்டாருன்னா, அதுக்கப்புறம் ஒவ்வொரு டே டு டேல இவரு கருத்து சொல்லி தான் ஆகணும். அப்போ இப்போ அண்ணாமலை மற்றவர்லாம் இருக்கிறாங்க. சீமான்லாம் டே டு டே ஆக்டிவிட்டீஸ். எடப்பாடி பழனிசாமி. அப்போ அந்த மாதிரி நீங்க எப்ப மாறுவீங்க? விஜய் அவர்கள் கட்சிக்கு தேர்தல் ஆணையத்தினால அங்கீகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே சூழலில் காவல்துறை மூலிமா அனுமதியும் கொடுக்கப்பட்டிருக்கு, மாநாட்டுக்கான அனுமதியும். இந்த சூழலில் விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. என்னென்னா, கொள்கை பிரகடனம் அது குறித்தும் மாநாட்டிற்கான அந்த அறிவிப்பு குறித்தும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரையும் எல்லாரும் காத்திருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதற்காக அந்த காத்திருப்பு? அதான் அவர் ஏற்கனவே கொடியேற்றும்போதே சொன்னாரு. கொடி சம்மந்தமா மத்த விஷயங்கள்லாம் மாநாட்டில தான் சொல்லுவோம்னு. நடுவுல யாருமே சொல்லல. விஜய் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்தே ஆரம்பத்துலேருந்தே அவங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டம் போட்டு நகர்த்திட்டு போகிறாங்க. ப்ளஸ் ஜான ஆரோக்கியசாமி ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு அவரை வச்சுக்கிட்டு என்னென்ன பண்ணணுன்ட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி போகும்பொழுது தேவையற்ற சர்ச்சைகள் எதுவும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் தலைமை அறிவிப்பு தான். அந்த அறிவிப்பு என்ன சொல்லுதோ அது பிரகாரம் போங்க அப்படின்றதும், கட்சியுடைய நிர்வாகிகளோ இல்லை மற்ற கட்சி சார்ந்த இந்த சமூக வலைதள கணக்கை வச்சுருக்கவங்க மற்றவங்க பதிவுகள்லாம் பார்த்து போடணும். கண்டபடி பண்ணக்கூடாது. முக்கியமாக வெரிஃபைடு அக்கௌண்ட் வச்சுக்கிறவங்கள்ட்ட போயிட்டு சண்டை போடுறதோ, இழிவாக பதிவு பண்ணுறதோ, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சில கட்டுப்பாடுலாம் வச்சுருக்காங்க. அந்த அடிப்படையில் ஒவ்வொன்றும் நாங்கள் தான் கொண்டு வருவோம். நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை ஃபாலோ பண்ணுங்கன்றாங்க அவங்க கட்சிக்கு. அதனால் மாநாட்டில் அவர் என்ன சொல்லுவார், அதை தான் நான் போட்டிருந்தேன். என்னுடைய இதில் கூட போட்டிருந்தேன். வெறுமனே கொடியை பற்றி கொடியில் 2 யானை இருக்குது. நடுவில் ஒரு சக்கரம் இருக்குது. அது இதுதான் அர்த்தம். நடுவில் இருக்க பூவுக்கு இந்த அர்த்தம். அப்படின்றதுக்கு மாநாடு போடணும்னு அவசியம் இல்லை. விஜய் என்ன செய்ய போகிறார்? உங்களுடைய அரசியல் என்ன அரசியல்? இந்த கேள்வி எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பலரும் விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ நீங்கள் முதலமைச்சர் ஆகிற கனவுல வர்றீங்க. அடுத்து ஒரு பெரிய கட்சியாக 26ல் ஓரளவுக்கு 31ல் ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு அப்படின்ற மாதிரி போகிறீங்கன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு நாலேஜபிளாக இருக்கீங்க? எந்த அளவுக்கு நீங்கள் அரசியல் பேசுகிறீங்க? உங்கள் கொள்கை எந்த அளவுக்கு இருக்குது? மற்ற கட்சிகளை பற்றி உங்களோட பார்வை என்ன? திமுக இங்கே தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி. அங்கே பாஜக ஆளுங்கட்சி. ஆளுங்கட்சி 2 ஆளுங்கட்சியிலையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்களுடைய அந்த பிரச்சனைகளை நீங்கள் எப்படி எதிர்க்கிறீங்க? மக்களை பாதிக்கிற விஷயங்களில் உங்களுடைய பார்வை என்ன? அது மத்திய இதாக இருக்கட்டும், மாநில இதுவாக இருக்கட்டும். இப்போ புதுசாக இதுக்காக ஜிஎஸ்டி கவுன்சிலில் ஒரு ஆலோசனை போய்கிட்டு இருக்குது. ரூ. 2000 கீழே. அதாவது ரூ. 1லேருந்து ரூ. 2000 வரைக்கும். நீங்கள் என்ன டிரான்சாக்ஷன் பண்ணாலும் அதுக்கு 18% ஜிஎஸ்டின்னு. அப்போ ரூ. 100க்கு கேட்டால் இல்லை இவங்களில் வியாபாரிகள்கிட்ட தான் அது அப்படின்ற மாதிரிலாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அவங்கள்ட்ட போனால் அவங்க நம்ம தலையில் தான் கட்டுவாங்க. அப்போ நீங்கள் ஒரு ரூ. 100க்கு ஒரு பொருள் வாங்கினா ரூ. 18 எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். ஏற்கனவே விலைவாசி உயர்வு பல பிரச்சனைகள். டிரான்சாக்ஷன்றது மணி டிரான்சாக்ஷனே இல்லாமல் போயிடுச்சு. அப்போ இந்த மாதிரி டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் எங்கே போனாலும். இல்லை ஃபோன்பே, கூகுள் பே இந்த மாதிரி. அப்போ இது எல்லாத்துக்குமே 18% கொடுத்துருந்தா என்ன ஆகுறது? அப்போ இது எல்லா மக்களையும் பாதிக்கும். ஆனால் பணத்தை சுரண்டுற ஏற்பாடு. இது மாநிலத்துக்கும் பங்கு போகும். எஸ்ஜிஎஸ்டி, ஜிஎஸ்டி ஆளுக்கு பாதி பிரிச்சுக்குவாங்க. அதனால் மாநில அரசு எதிர்க்காது. அப்போ மற்றவங்க இந்த விஷயத்தில் உடனே கருத்து சொல்லணும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயும் இவர் மாநாடு கூட்டி அறிவிச்சிட்டாருன்னா, அதுக்கப்புறம் ஒவ்வொரு டே டு டேல இவர் கருத்து சொல்லி தான் ஆகணும். அப்போ இப்போ அண்ணாமலை மற்றவர்லாம் இருக்கிறாங்களா, சீமான்லாம் டே டு டே ஆக்டிவிட்டீஸ். எடப்பாடி பழனிசாமி. அப்போ அந்த மாதிரி நீங்கள் எப்போ மாறுவீங்க? இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் மாநாட்டில் இறுதிப்படுத்தினா தான் இவர் மேலே நம்பிக்கை பிறக்கும். ஏன்னா காலம் தூரம் இல்லை. 1.5 வருஷம் கடகடன்னு ஓடிடும். அப்போ நீங்கள் எல்லா பிரச்சனையும் நான் தேர்தல் நெருக்கத்தில் பேசுவேன் அதெல்லாம் கிடையாது. உங்கள் ஸ்டாண்ட் என்ன? நீங்கள் எதுக்கு எதிராக இருக்கீங்க? பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் தான், ஓகே. ஆனால் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னா நீ எல்லாரையுமே நல்லவராக பார்த்துட முடியாதுல்ல. யாரையாவது நீ விமர்சனம் பண்ணி தான் பண்ண ஆரம்பிக்கணும்.
அப்போ அந்த இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. அதுக்காக தான் இவர் வந்து நாங்கள் சொல்கிறோம், அந்த மாநாட்டில் சொல்கிறோம், நீங்கள் அது வரைக்கும் சும்மா இருங்கன்றாரு. அது எந்த அளவுக்குன்றதை பார்ப்போம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.